என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெத்து அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன கடகராசிக்காரரே, முகத்துல ஒரு சின்ன யோசனை தெரியுதே. 2026 ஜூன் மாசம் நடக்க போற குரு பெயர்ச்சி பத்தி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, குரு பகவான் ஏ ராசிக்கே வராருன்னு கேள்விப்பட்டேன். பொதுவா ஜென்ம குரு வந்தா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்களே, அதான் ஒரு சின்ன பயம். அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. மத்த ராசிக்கு எப்படியோ, ஆனா கடக ராசிக்கு குரு பகவான் உங்க ராசிக்குள்ள வர்றது ஒரு மகா பாக்கியம். ஏன்னா அவர் உங்க ராசியில உச்சமடைறாரு. உச்சம்னா அவரோட முழு பலமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படியா? அப்போ இது மத்த ஜென்ம குரு மாதிரி கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு அபூர்வமான காலம். குரு உங்க ராசியில உட்கார்ந்து தன்னோட 5, 7, 9ஆம் பார்வையால உங்க வாழ்வையே மாத்த போறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ அவரே உங்க ராசிக்குள்ள வந்துட்டாரே. சூப்பர். அப்போ குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருமா? நிச்சயமா. கடந்த காலத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வந்திருக்கும். இப்போ அந்த இருள் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். உங்க பேச்சிலேயே ஒரு கனிவு வரும். முக்கியமா ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கெட்டி மேளம் கொட்டும். 7ஆம் இடத்தை பாக்குறதால வாழ்க்கை துணை வழியில பெரிய சப்போர்ட் கிடைக்கும். எங்க வீட்ல குழந்தை இல்லாம ஒரு வருத்தமும் இருக்கு. அதுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏதாவது கை கொடுக்குமா? தாராளமா. குரு பகவான் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போற காலம் இது. ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலமா ஒரு பெரிய கௌரவம் தேடி வரும். அவங்க படிப்புல டாப்ல வருவாங்க. சரி, தொழிலை பத்தி சொல்லுங்க. பிசினஸ்ல ரொம்ப மந்தமா இருக்கு, ஏதாவது மாற்றம் வருமா? பிசினஸ்ல இப்போ நீங்க ஒரு புது வேகத்தை உணர்வீங்க. புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. முக்கியமா ஹோட்டல் பிசினஸ், துணிக்கடை அப்புறம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். தேங்கி நின்ன ஸ்டாக் எல்லாம் வித்து தீரும். உழைப்புக்கேத்த லாபம் உங்க பேங்க் பேலன்ஸை ஏத்தும். வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற வேலையெல்லாம் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், நிம்மதியே இல்ல. இனி அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் காணாம போகும். உங்க மேலதிகாரிகளே உங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க. பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்க கைக்கு வரும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு ஒரு கௌரவமான வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சாதகமா இருக்கும். காசு பண நிலைமை எப்படி? எப்போ பார்த்தாலும் செலவு தான் வருது. 9th ஹவுஸ பாக்குறதால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். வராதுன்னு நினைச்ச பூர்வீக சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு வரும். பழைய கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடையும். தங்கம் வாங்குறது இல்லனா புதுசா நிலம் வாங்குற கனவு இந்த பீரியட்ல நினைவாகும். கையில எப்பவும் பணப்புழக்கம் இருக்கும்.
ஆரோக்கியம் இப்போ ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அதை நினைச்சு தான் கவலை. உச்ச குரு உங்க ராசியிலேயே இருக்கிறதால உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. மனசுல இருக்கிற குழப்பம் போய் ஒரு தெளிவு வந்தாலே உடம்பு தானா தேறிடும். பழைய வியாதிகள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போகும். டிராவல் பத்தி ஏதாவது இருக்கா? ரொம்ப நாளா ஒரு புனித யாத்திரை போகணும்னு ஆசை. தாராளமா போகலாம். காசி, ராமேஸ்வரம்னு புனித ஸ்தலங்களுக்கு போய் வருவீங்க. அதே மாதிரி தொழில் நிமித்தமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா சிக்கல் தீர்ந்து பயணம் அமையும். புது மனிதர்களோட அறிமுகம் உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடகராசிக்கு இனி ஒரு வசந்த காலம் தான் சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம்? கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அதனால திங்கக்கிழமை அம்பிகையை வழிபடுங்க. குரு பகவானுக்கு வியாழக்கிழமை மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க. முக்கியமா உங்க தாயாரோட ஆசியை எப்பவும் வாங்குங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருக்கும். ரொம்ப நன்றி. மனசுல இருந்த பயம் போய் இப்போ ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்திருக்கு. சந்தோஷம். இந்த நல்ல செய்திய உங்க கடகராசி நண்பர்களுக்கும் பகிருங்க. அவங்களும் நம்பிக்கையோட இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.